சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹமாஸின் காசா தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்திருக்கிறார். இவற்றுக்கிடையே ஏமன் தலைநகரில் இருக்கின்ற முக்கிய விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹவுத்திகளினுடைய கடைசி விமானமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஹவுத்தி தலைவர் இஸ்ரேலிய ஆட்சியானது இழந்த தன்னுடைய தடுப்பு சக்தியை மீட்டெடுக்கின்ற ஒரு தீவிர முயற்சியாகவே தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஹவுத்திகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கிறது. மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் ஜூன் 2 நடைபெற இருக்கிறது. இவற்றுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்திருக்கிறார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஹமாஸின் காசா தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். ஹமாஸை ஒழிப்பதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த கொலை போருக்கான முடிவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முகமதுவுக்கு முன்னதாக ஹமாஸின் தலைவராக யாக்கியா சின்வார் தான் இருந்தார். கடந்த அக்டோபர் மாதம் அவர் இஸ்ரேல் ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து ஹமாஸின் தலைவராக யாக்கியா சின்வாரினுடைய சகோதரரும் ஹமாஸ் இயக்கத்தின் படை தளபதிகளில் ஒருவருமான முகமது சின்வார் உயர்த்தப்பட்டார். இந்நிலையில் முகமது சின்வாரையும் கொன்றிருப்பதாக நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். இதுபற்றி ஹமாஸ் தரப்பிலிருந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் இந்த கொலையுடன் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் முடிவுக்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. தெற்கு காசாவில் ஐரோப்பிய மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சுரங்க அறையில் பதுங்கியிருந்த போது முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவின் ரஃபா படைப்பிரிவு தளபதி முகமது சஃபானாவும் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஹமாஸை ஒழிப்பதுதான் நோக்கம் என்று சொல்லிக் கொள்கின்ற இஸ்ரேல் இனியாவது போரை நிறுத்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஏமன் தலைநகரில் உள்ள முக்கிய விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஹவுத்தி கிளர்ச்சி படையின் விமானம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹவுத்தி கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஏமனின் தலைநகர் சனாவில் உள்ள முக்கியமான விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஹவுத்திகள் நடத்தும் தாக்குதல்களை முறியடிக்க ஏமனில் உள்ள அவர்களது முக்கிய கட்டமைப்புகளை முழுவதுமாக தகர்ப்பதற்காக இஸ்ரேல் ஆனது ஆபரேஷன் ஹோல்டன் யூவல் என்கின்ற ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே சனா விமான நிலையத்தின் மீதும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இந்த புதிய தாக்குதல்களில் ஹவுத்திகள் பயன்படுத்தி வந்த இறுதி விமானமும் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஹவுத்திகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் பயன்படுத்தி வருகின்ற துறைமுகங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகளின் மீது இஸ்ரேல் ஆனது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் எனவும் சனாவில் இருக்கின்ற விமான நிலையமானது மீண்டும் மீண்டும் அளிக்கப்படும் எனவும் அவர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் ஹவுத்திகளின் வான்வெளிகள் மற்றும் கடல் வழிகள் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் எச்சரித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஏமனின் தேசிய விமான நிறுவனமான ஏமானியா ஏர்லைன்ஸின் 4வது விமானம் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் அளிக்கப்பட்டிருப்பதாக சனா பன்னாட்டு விமான நிலையத்தின் ஹவுத்தி அதிகாரி ஹாலத் அல் சைப் உறுதி செய்திருக்கிறார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்ற அவர், எதிரிகள் ஜெர்மானிய ஏர்லைன்ஸின் இறுதி விமானத்தை குறிவைத்து தாக்கி அளித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஏமன் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இழந்த தடுப்பு சக்தியை மீட்டெடுக்கின்ற ஒரு தீவிரமான முயற்சி என்று ஏமனின் ஹவுத்தி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி தெரிவித்திருக்கிறார். ஏமன் தலைநகரில் இயங்குகின்ற கடைசி வணிக விமானத்தையும் இஸ்ரேல் தாக்கி அளித்ததை அடுத்து அல் ஹவுத்தி இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய ஆட்சி பலவீனமான நிலையில் இருக்கிறது. மேலும் ஏமனின் பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் அதன் தடுப்பை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறது என்றும் ஹவுத்தி தலைவர் கூறியதாக ஏமனின் அல் மசீரா செய்தி வலையமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய இலக்குகளை அடைய தவறியதை தொடர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் ஏமன் மீதான வான்வழி தாக்குதல்களை நிறுத்திய பின்னர் இஸ்ரேல் பலவீனம் அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் பாலஸ்தீனர்களை ஆதரிப்பதை நிறுத்துமாறு ஏமனுக்கு அழுத்தம் கொடுப்பதே இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் நோக்கமாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இருப்பினும் ஏமன் மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளிப்பதில் உறுதியாக இருப்பார்கள் என்றும் அல் ஹவுத்தி வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இதேபோல அமெரிக்க ஆதரவு மற்றும் ஐநாவின் செயலற்ற தன்மையால் இஸ்ரேலிய ஆட்சியானது இரத்தக்களரி மற்றும் அழிவுச் செயல்களால் பிராந்திய மக்களை குறிவைக்கின்ற சுதந்திரமான வாய்ப்பை தொடர்ந்து அனுபவித்து வருகிறது என்று ஈரான் எச்சரித்திருப்பதோடு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது. ஏமன் தலைநகரில் இருக்கின்ற சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஏமன் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ஏமன் மற்றும் பரந்த பிராந்தியத்தின் முஸ்லிம் மக்கள் மீது இஸ்ரேலிய ஆட்சியினுடைய காட்டுமிராண்டித்தனம் தொடர்ச்சியான விரோத போக்கிற்கு மேலும் எடுத்துக்காட்டுகள் என்று குறிப்பிட்டு தாக்குதல்களை அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகள் குறிப்பாக விமான நிலையங்கள் மற்றும் உணவு கிடங்குகள் போன்ற அத்தியாவசிய சிவிலியன் உட்கட்டமைப்புகளை குறிவைப்பது தெளிவான போர்க்குற்றங்கள் என்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை உள்ளடக்கியவை என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஏமனுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்காசிய பிராந்தியத்தின் முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான பரந்த அளவிலான விரோத போக்கின் ஒரு பகுதியாகும் என்றும் இஸ்மாயில் பஹாய் விளக்கியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலற்ற தன்மை மற்றும் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் தண்டனைகளிலிருந்து விலகி வருவதாகவும் சர்வதேச ஒழுங்கை மோசமாக பாதிக்கின்ற ஒரு ஸ்திரமின்மை காரணியாக இஸ்ரேல் செயல்பட்டு உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னெப்போதும் இல்லாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையை ஜூன் 2 நடத்த ரஷ்யா முன்மொழிந்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைனுடையேயான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை ஜூன் 2 நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கான இடமாக துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரை ரஷ்யா பரிந்துரைத்திருக்கிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகளுக்கு இடையேயான முந்தைய நேரடி பேச்சுவார்த்தைகள் இஸ்தான்புலில் நடந்தன. ரஷ்யாவின் இந்த புதிய முன்மொழிவுக்கு உக்ரைன் இதுவரைக்கும் பகிரங்கமாக எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்கவில்லை. இந்த முன்மொழிவு குறித்து மேலும் விளக்கம் அளித்த ரஷ்யாவினுடைய முக்கிய பேச்சுவார்த்தையாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி சாத்தியமான தீர்வு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாற்றிக் கொள்வதற்காக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா ஒரு திகதியையும் இடத்தையும் முன்வைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டெம் உமரோவுடன் அண்மையில் தொலைபேசியில் பேசியதை உறுதிப்படுத்தியிருக்கின்ற மெடின்ஸ்கி ரஷ்யாவின் இந்த முன்மொழிவுக்கு உக்ரைனிடமிருந்து விரைவான பதில் வர வேண்டும் என்றும் அதற்காக காத்திருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அரசின் நிர்வாக செலவினங்களை குறைக்க புதிய துறையொன்று உருவாக்கப்பட்டு அதில் பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் அதன் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். ட்ரம்ப் அளித்த பதவியில் 130 நாட்கள் பணியாற்ற எலான் மஸ்க் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அதிரடியாக நிர்வாகத்தில் அவர் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது, அரசு செலவுகளை குறைத்தல் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் அமெரிக்க அரசுக்கு ஒரு நாள் செலவில் இருந்து இந்திய மதிப்பு 34,000 கோடி வரை குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில், சிறப்பு அரசாங்க ஊழியர் என்ற எனது பணிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த ட்ரம்புக்கு நன்றி என அவர் பதிவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.